Welcome to my channel. In this video we will see some objective type question and answers in sequential circuits. So first question, the present output Qn of an edge triggered JK flip flop is logic 0. If J is equal to 1, then what is the value of Qn plus 1? So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா JK flip flop and it is edge triggered flip flops, okay, and present output கொடுத்திருக்காங்க Qn, that is 0, J ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 1. so output present output தெரியும் 0, J ஓட வேல்யூ 1 and we have to find what is Qn plus 1. okay வா. so JK flip flop அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா there is two input, one is J, another one is K. J ஓட வேல்யூ எனக்கு தெரியும், K ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கன்சிடர் பண்ணுங்க, J1 K0, JK J1 and K0 அப்படின்னா what is the value of Qn plus 1? so already Qn is 0, so Qn plus 1 அப்படிங்கிறது டெஃபினட்டாக 1 because J value is 1. J1 அப்படினாவே it will set the flip flop. Next combination J1 and K value is 1. What about the present output? That is 0. So J1 K1 both the inputs are 1 அப்படினா it will toggle the output. JK flip flopல இதுதான் condition, ரெண்டுமே 1ஆ இருந்துச்சு அப்படினா output toggle பண்ணும். So 0ல இருக்கு, இது என்ன toggle பண்ணோம் அப்படினா you get 1 at the output. ஓகேவா. So whatever may be the value of K, you get 1 at the output. So the answer is will be logic 1. Next question, the SR flip flop can be converted into T flip flop by connecting dash to Q and dash to Q dash. ஸோ இது எந்த டாபிக் உள்ள வரும் பார்த்தீங்கன்னா இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். ஸோ ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பை இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பாக சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் எனக்கு வேணுமோ அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை நான் மாற்ற போகிறேனோ அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய எக்ஸிடேஷன் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இங்கே SR ஃப்ளிப் ஃப்ளாப் கேன் பி கன்வெர்டட் இன்டு T. ஸோ எனக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T ஃப்ளிப் ஃப்ளாப் வேணும். So you should know the characteristic table of T flip flop. T flip flop உடைய characteristic table தெரிஞ்சிருக்கணும். The first 3 column represent the characteristic table of the T flip flop. So T0 present output 0 இருந்துச்சு அப்படின்னா there is no change in the output. T0 இருந்துச்சு அப்படின்னாவே there is no change in the output. If T is 1 ஆச்சு அப்படின்னா it will toggle the output. 0 na 1, 1 na 0. So this is the characteristic table of T flip flop. Table of T flip flop. So next you should know the excitation table of SR flip flop. Okay, so idha Qn plus 1. So present next state, next state 0 0 இருந்ததுன்னா what is the value of S and R? so அதுதான் excitation table. ஸோ இந்த 4 காலமும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய எக்ஸிடேஷன் டேபிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பை இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய கேரக்டரிஸ்டிக் டேபிள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதனுடைய எக்ஸிடேஷன் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இதுலேருந்து நான் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸிடேஷன் டேபிளை இதோட மெர்ஜ் பண்ணி எழுதிட்டேன். Next you have to find what is the boolean expression of S and what is the boolean expression of R. இதோட boolean expression கண்டுபிடிக்கணும், then R ஓட boolean expression கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் K-map ட்ரா பண்ணியிருக்கேன். T using this T and Qn value, இந்த ரெண்டு வேல்யூ பிகாஸ் இந்த known value is T and Qn. Pயும் Qn தான் எனக்கு தெரியும். இப்போ 2 வேரியபிள் K-map ட்ரா பண்ணியிருக்கேன். T-யை ரோலையும் Qn ஆக்சுவலி Qn காலத்துலையும் எடுத்திருக்கேன். So first column represent S. So இதில் பாருங்கள் X for T0 Q1, T0 Q1. So that is here. So இந்த இடத்துல X 1 இங்கேனா T1 Qn0,
T1 Qn0. So here 1. So we cannot combine. இந்த ரெண்டத்தையும் என்னால் கம்பைன் பண்ணி குரூப் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் நான் அந்த சிங்கிள் செல்லை தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிங்கிள் செல்லுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுனீங்க அப்படின்னா here T1 Qn0. So it is T Qn dash. Okay, S is equal to T Qn dash. Next அதே மாதிரி தான் R. So R is equal to X for T0 Qn0. So put X here. Then R is equal to 1 for T1 Qn1. So put 1 here. T1 Qn1. So 1 here. We cannot combine these two cells. So we can take it as a single cell. And the expression is here T1 Qn1. So T Qn. Okay. So S is equal to T Qn dash. R is equal to T Qn. If you draw the diagram, it will be like this. So S is connected to Q dash and R is connected to Q. The question is, SR flip-flop can be converted into T flip-flop by connecting R to Q and S to Q dash. Okay. Because S is connected to Qn dash, R is connected to Qn. Okay. So next, a JK flip-flop with J is equal to 1 and K is equal to 1 has a 20 kHz clock input. The output is what? Here J value is given and K value is given. Both are 1. Both the values are 1 means JK flip-flop will toggle the present output. Okay. And clock frequency is given, that is 20 kHz. So first draw the clock. This is the clock signal. And here we are considering that JK flip-flop is the edge triggered flip-flop. Okay, this is clock frequency and edge triggered flip-flop, that is positive edge triggered flip-flop. So the flip-flop will changes its states when the clock reaches the positive edge. So this is the positive edge. Positive edge is nothing but the clock value goes from 0 to 1. That is positive edge. So 1, 2, 3, 4. This is the positive edge. So let us consider the initial value of Qn is 0. Okay. So already given J value is 1 and K value is 1. Both the values are 1 means it will toggle the output. Okay. So here the initial value is Qn. Now the clock enter the positive edge and J and K value is 1. J and K value is 1 means it will toggle the output. So here it is 0. Toggle means you get 1 at the output. It will goes until the clock reaches the next positive edge. Okay. So here there is the second positive edge. Now also J is equal to 1 and K is equal to 1. Again it will toggle the output. Here it is 1. So toggle means it becomes 0. Okay. So it will continue until the clock reaches the next positive edge. So at the positive edge it will check J and K value. Again it is 1. So it will toggle the output. So you get 1. So now check the period of this output. So this is the output. It's like a square wave and the period is from here to here. Because period is nothing but to complete a full cycle. One positive and negative. So here this is the total time period of the output. We can take it as T1. Compare this T1 with the clock period of the period of the clock, that is T. Okay. So here T1 is equal to 2T, right? So T1 is equal to 2T. T1 is equal to 2T. And your question is, it involves frequency. Okay. So here we are considering period. The relationship between time period and frequency is time period is reciprocal of frequency.
So T1 can be written as 1 by F1 and T can be written as 1 by F. And we should find what is F1. So F1 is equal to F by 2. F already given in the problem, that is frequency of clock 20 kilohertz. So 20 kilohertz divided by 2, that is equal to 10 kilohertz. So the output of the JK flip-flop is a square wave with a frequency of 10 kilohertz. So answer, yeah, 10 kilohertz square wave.